إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹுவின் தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இஸ்லாம் என்கிற அளப்பரிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹுடைய வேதமும் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரமும் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதை ஒரு முஸ்லிம் எல்லா காலத்திலும் தன்னுடைய ஆழ் மனதிலே பதித்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை அப்பட்டமாக செய்து வருவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஏதேனும் ஒரு காரியத்தை இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகளை, வழிபாடுகளை, அனாச்சாரங்களை, வழிகேடுகளை எல்லாம் அப்பட்டமாக செய்து இஸ்லாம் காட்டித்தராத காரியங்களை, பாவங்களை கொஞ்சமும் கிஞ்சிற்றும் அச்சமில்லாமல் செய்து வரக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஹர்ரமுடைய மாதம் குறித்து தன்னுடைய தூதர் வழியாக ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் மக்களிடத்துல எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நிறைய மூட நம்பிக்கைகள் மக்களிடத்தில் இருக்கிறது. முதலாவது, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பிற்குரிய மாதம் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்த ஷஹூரி இன்தல்லாஹி ஸனா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பத்துன் ஹுரும். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே மாதம் என்பது 12, அவற்றின் 4 மாதம் புனித மாதம். தாலிக தீனுல் கையும், இதுதான் சரியான வழிமுறை என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நேர்வழி என்று சொன்னால் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நம்மை போன்றவர்களுக்கு 12 மாதம் இருக்கிறது, 4 மாதம் புனித மாதம் என்பதும் இருக்கிறது. அதில் போர் செய்யக்கூடாது, எதிரிகள் வந்தால் என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல தாக்குதல் நடத்தலாம், ஆனாலும் அல்லாஹ் நமக்கு துணையா இருப்பான், இறையச்சமுடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சூரா தௌபாவுடைய 36 வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதத்தில், வருடங்களில் புனித மாதம் என்கிற விஷயத்த என்ன பண்றாங்க, பெரும்பாலானோர் தெரிஞ்சே வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே அந்த காலத்தை நோக்கி காலம் திரும்பி போய் கொண்டிருக்கிறது. 12 மாதங்கள் இருக்கிறது, 4 மாதம் புனிதம், அதில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். அது என்னென்ன? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ஜமாத்துல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கிற ரஜபுடைய மாதம். அப்ப 4 மாதம் புனித மாதம் நமக்கு தெரியும். இதை முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் அறிஞ்சும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது இல்லாமல் முஹர்ரம் மாசம் புனிதம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் விளங்கி கொண்டார்கள். ஆனால் சொல்லப்படாத பல விஷயங்கள் என்ன பண்றாங்க, மார்க்கமா நினைச்சிருக்காங்க. முதலில் முஹர்ரம் என்று வந்த உடனே அவங்களுக்கு தெரியும் ஆஷுரா நாள் என்பது தெரியும். இப்ப அரபில சொல்லுவாங்கல்ல, வாஹித் தீன் தலாதா அர்பா ஹம்சா சித்தா சபா தமனியா திசா ஆஸ்ரா. ஆஸ்ரா என்று சொன்னால் 10. இப்ப ஆஷுராவுடைய நாளை குறித்தும் முஹர்ரமை குறித்தும் மக்கள் மத்தியில் நிறைய தகவல்கள், மூட நம்பிக்கைகள் முழுக்க பரவி இருக்கிறது. நபி என்ன சொல்லி கொடுத்தாங்க? குர்ஆன் சொல்லுது, ஃபகால அன ரப்புக்குமுல் அஹ்லா, நான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள்னு சொன்ன அந்த ஃபிரௌன் இருக்கடானா இல்லையா, அவனை அழித்த நாள் என்பதா நபி நமக்கு சொன்னாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன இருக்குது?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நாள் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்க. அதன் பிறகு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அவங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான். அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? மன்னிப்பு தேடினாங்க. அந்த நாள் எது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான் அப்படின்னு என்ன பண்றாங்க? விளங்கி வைத்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோனத்து பெருவாழ்வை அன்றுதான் பெற்றுக் கொண்டார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு மாதிரியான தகவலை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் சுற்றி கொண்டே இருந்தது. ஏறத்தாழ 6 மாத காலம் சுற்றியது. ஒரு நேரத்துல வந்து அல்லாஹ் என்ன பண்ணான்? ஜூதி மலையில இருக்க வச்சான். மற்றவர்களை எல்லாம் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட சேர்ந்த மக்களையும் காப்பாத்தினான். அது எந்த நாள் தெரியுமா? ஆஷுரா நாள் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டாங்க. அல்லாஹ் அந்த நோயெல்லாம் எப்ப குணப்படுத்தினான்? ஆஷுராவுடைய நாள் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? நிறைய மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ஹலீலாக இன்றுதான் தேர்வு செய்தான். இன்னைக்கு தான் நெருப்பு குண்டத்துல இருந்து காப்பாத்தினான். எந்த நாள்? ஆஷுராவுடைய நாள். இப்படி அடுக்கடுக்காக எந்த நபியும் விட்டு வைக்காத அளவுக்கு. யூனுஸ் நபியை மீன் முழுங்கிருச்சு. ஒரு 40 நாட்கள் இருந்தாங்க. அது வெளிவந்த நாள் எது தெரியுமா? ஆஷுராவுடைய நாள். இப்படி அடுக்கடுக்காக இல்லாத பல காரியங்களை எல்லாம் என்ன பண்றாங்க? ஆஷுராவுடைய நாள் என்று புரிந்திருக்கிறார்கள். நோன்பு வைக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கிறாங்க. நபி சொன்னதை விளங்காம இவர்களாகவே நிறைய விஷயங்களை மூட நம்பிக்கைகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? அன்றைய நாளில் நோன்பு வைக்கணும். சரி, நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? அதையும் அவர்களாகவே என்ன பண்றாங்க? நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில பிரபல்யமாக சொல்லப்படுகிறது. ஆஷுரா நாள்ல நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னா என்ன கிடைச்சிரும்? ஏறத்தாழ நீங்க முஹர்ரம் அந்த 10 நாள் நோன்பு வச்சுட்டீங்களா, 10 ஆண்டு கால நன்மை கிடைச்சிரும். எப்படி விளங்கிட்டாங்க? 10 நாள் நோன்பு வைங்க. அது சிறந்த மாதம் தானே. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது? அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? அஃலலு சியாமி பஹத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரமுடைய மாத நோன்பு என்பது ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு இப்படி நபி சொன்னாங்க. அஃலலு ஸலாத்தி பஅத ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை இப்படி நபி சொன்னாங்கல்ல. இதை புரிச்சுக்கிட்டாங்க. ஆஷுரா நோன்பு சிறந்ததுதான். ஆனா விளக்கம் எப்படி கொடுக்குறாங்க? ஏறத்தாழ நீங்க முஹர்ரம் முழுக்க நோன்பு வைக்கிறீங்களா, 10 நாள் நோன்பு வைக்கிறீங்களா, 10 ஆண்டு காலம் பாவம் மன்னிக்கப்படும். அவங்களா சொல்றாங்க. சரியா? எப்படி விளங்கி இருக்கிறாங்க? 10 ஆண்டு காலம் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் இரவெல்லாம் நீங்க வந்து வழிபட்டது மாதிரியான நன்மை கிடைச்சிரும். சரி, அன்றைய நாள்ல நீங்க உங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 1 வருட காலம் நீங்க செல்வந்தனாவே வாழ்ந்துடலாம். ஏராளமான இப்படி என்ன பண்றாங்க? தாங்களாகவே செய்து சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில என்ன பண்றது? பேசப்படுவதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ, இது சம்பந்தமா என்னென்ன ஆதாரபூர்வமான செய்திகள் வந்திருக்கிறதோ என்பதை எல்லாம் கவனிக்காமல் இதை ஒட்டி, முஹர்ரமை ஒட்டி, ஆஷுராவுடைய நாளை ஒட்டி நிறைய பிற சமய கலாச்சாரங்கள் மக்கள் மத்தியில பிரபல்யமா கிடக்கு. அது நம்ம பகுதியில் நிறைய இருக்கும். ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு, தாஷமக்கான், இப்படி சென்னையில் பிரபல்யமான முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழுகிற பல இடங்கள்ல இந்த முஹர்ரம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன பண்றது? இந்த பஞ்சா எடுக்கிற வழக்கம் எல்லாம் முழுக்க கொடிகட்டி பறப்பதை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் பெருமகனார் என்ன சொன்னாங்க? எதை சொல்லி தந்தார்கள்? மூமின்களின் அன்னையார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க? அழகா நமக்கு சொல்றாங்க. ஆஷுராவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் 3 பாகம் இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 3 கட்டம் இருக்கிறது. முதலாவது என்ன? மக்காவிலே நபிகள் பெருமகனார் இருக்கிற தருவாயில் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோச்சார்கள். மக்களையும் நோன்பு நோக்க சொன்னார்கள். அவங்களும் நோன்பு வச்சாங்க. தன்னுடைய தோழர்களாக இருக்கிற சஹாபா பெருமக்களையும் முஸ்லிம்களையும் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. அது எந்த நாள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற பொழுது, அது காபத்துல்லாவிற்கு திரை போர்த்தப்படுகிற நாள். அது முஸ்லிம் மட்டும் நோன்பு வைக்க மாட்டாங்க. ஐயாமுல் ஜாகிலியா காலத்து அந்த மக்களும், அறியாமை காலத்து குறைஷியர்களும் நோன்பு வச்சாங்க. அன்னைக்கு ஒரு காரணம் இருந்தது. அன்னைக்கு என்ன காரணம்? காபாவிற்கு திரை போர்த்தப்படுகிற நாள். அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிடுவாங்க. தன்னுடைய தோழர்களுக்கும் நோன்பு வைக்க பணித்தார்கள். நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது மக்காவில் நடக்குது. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி சொல்லி கொடுத்தாங்க? இதன் பிறகு என்ன இல்ல, ரமலான் நோன்பு கடமை ஆயிடுச்சு, இனி நீங்க விரும்பினா வச்சுக்கங்க, விரும்பலன்னா விட்டுருங்கன்ட்டாங்க. முதல்ல என்னவா இருந்தது? ஏறத்தாழ கடமை அளவுக்கு இருந்தது. அதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நோன்பு அல்லாஹ் கடமையாக்கிட்டான், ரமலான் நோன்பு கடமையாயிடுச்சு, இனிமே நீங்க ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு என்ன பண்ணா வேணும்னா வச்சுக்கோங்க, விரும்பினா விட்டுருங்க. உங்களுடைய பிரியம் தான், நபி வழி தான், சுன்னத் தான், கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணாங்க? வைங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. இப்ப ஆர்டர் கிடையாது, விரும்பினா வச்சுக்கோங்க. சஹாபா பெருமக்களும் விரும்பியவர்கள் எல்லாம் வைத்தார்கள், விரும்பியவர்கள் விட்டு விட்டார்கள்.
முதலாவது கடமையா இருக்குது, அதன் பிறகு சுன்னத்தாக மாறுகிறது. அடுத்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் மதீனா வந்ததற்கு பிறகு இந்த மாதிரி சுன்னத்தா போய்கிட்டே இருக்கு. ஆனால் யூதர்களை பார்த்தால் அவங்க என்ன பண்றாங்க, அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆஷுராவுடைய நாள ஒரு திருவிழாவாக, எந்த அளவுக்கு அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்றைய தினம் தங்கள் குடும்பத்து பெண்களுக்கு புத்தாடைகள் எடுத்து கொடுப்பாங்க, அலங்காரங்கள் செஞ்சிருப்பாங்க, காதணிகள் காலணிகள் இன்னும் என்ன பண்ணுவாங்க, புதுசா ட்ரெஸ், புதுசு புதுசு அலங்காரங்கள், தங்க ஆபரணங்கள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தார் அழகு பார்ப்பாங்க. திருவிழாவாக யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்ததை எல்லாம் சஹாபா பெருமக்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த யூதர்கள்ட்ட வினவுறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. என்ன காரணம் நீங்க இந்த நாளை ஸ்பெசிஃபையா எடுத்து கொண்டாடுறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இது வரைக்கும் சுன்னத்தா தான் இருக்கு. இப்ப அவங்க சொல்றாங்க, ஃபிர்அவுன், கொடுங்கோலன் ஃபிர்அவுன் அவன் என்ன பண்ணான், அல்லாஹ் செங்கடல்ல அழிச்சிட்டான், அவனுடைய சகாக்களையும் அவனையும் இறைவன் அழித்த நாள். மூசா நபி நோன்பு வச்சாங்க, அதனால நாங்க என்ன பண்றோம், நாங்க நோன்பு வைக்கிறோம். மூசா நபி நோன்பு வச்சதுனால நாங்க நோன்பு வைக்கிறோம்னு சொல்லி யகூதிகள் சொன்ன மாத்திரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நாம் தான் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சஹாபாக்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி அறிவுறுத்தினாங்க. எப்படி சொன்னாங்க, ஸலமா பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எஞ்சிய நேரத்தை நோன்பாக இருங்கள், சாப்பிடாதவர்கள் நோன்பாகவே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப நோன்பு வைக்கிறது என்ன பண்ணிட்டாங்க, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஆக்கிட்டாங்க. கடமை என்ற நிலையில் இருக்கிறது சுன்னத்தாக மாறுகிறது. பிறகு வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ஆஷுராவுடைய நோன்பு என்பது வலியுறுத்தப்பட்டது. ஏன், அன்னைக்கு ஃபிரௌனை அழிச்சிட்டு எல்லாம் என்ன பண்ணான், மூசா நபியை காப்பாத்தினான், மூசா நபியோடு இருந்த முஸ்லிம்களை காப்பாத்தினான், பனி இஸ்ரவேல் மக்களுக்கு மீண்டும் வாழ்வளித்தான். அந்த நாளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, நோன்பு வைத்தார்கள். சஹாபா பெருமக்களுக்கும் நோன்பு வைக்க சொல்லி வலியுறுத்தினார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு ஆஷுரா நாள் நோன்ப வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க, மின் குல்லி ஷஹரின் வ ரமலான் இலா ஃபஹத ரமலான். எப்படி சொன்னாங்க, நீங்க ரமலானுடைய நோன்பு வைக்கிறீங்க, ஒரு 3 நாள் நோன்பு வச்சிருவீங்க, அந்த நோன்பை சேர்த்தீங்கன்னு சொன்னா காலமெல்லாம் நோன்பு வச்சு உங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். சலாசுன் மின் குல்லி ஷஹரின் வ ரமலான் இலா ரமலான ஃபஹதா. நீங்க ரமலான்ல நோன்பு வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு 3 நோன்பு வச்சீங்கன்னா காலமெல்லாம் நோன்பு வச்சு நன்மை கிடைச்சிரும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி சொல்றாங்க, வசியாமு யௌமி அரஃபா அத்தஸிபு அலல்லாஹி அன் யுஹஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஹதஹு. யாராவது அரஃபாவுடைய நாளில் நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா முந்தைய ஆண்டு பாவத்திற்கும் பிந்தைய ஆண்டு பாவத்திற்குமான பரிகாரம். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வசியாமு யௌமி ஆஷுரா. யாராவது ஆஷுரா நாள நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா அத்தஸிபு அலல்லாஹி அன் யுஹஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முந்தைய ஓராண்டு கால பாவத்திற்கான பரிகாரமாக நான் எதிர்பார்க்கிறேன். சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப சஹி முஸ்லிம், சஹி புகாரி உள்ளிட்ட ஏராளமான இடங்களில் 1592 புகாரில, 2001ல, 2002ல, முஸ்லிம்ல 2088, 89 ஏராளமான இடங்களில் ஆஷுரா நோன்பு குறித்து நபிகள் பெருமகனார் ஏராளமான தகவல்களை நபி வழியிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் ஆஷுராவுடைய நாளில் நமக்கு என்ன கிடைச்சிடும், ஏறத்தாழ ஓராண்டு கால பாவத்திற்கான பரிகாரம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி சொல்லிட்டாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, இத புரிஞ்சுக்கிறாம என்ன நோக்கத்திற்காக ஆஷுராவுடைய நாளை நம்ம நோன்பு வைக்கிறோமோ அதையும் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, அது ஹசனார் ஹுசைனார் நோன்பு. ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் ஹுசைன் அலி அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள், அதற்கு நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்லி அந்த நாளை என்ன பண்ணாங்க, ஆஷுராவுடைய நாளை சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அதை முடிச்சு போட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினா அதுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கணும், அவங்க திருவிழா கொண்டாடுறாங்க, நம்ம மாற்றம் செய்யணும். ஆனா இங்க என்ன நடக்குது, இவங்களும் திருவிழா கொண்டாடுறாங்க. பஞ்சா என்கிற அந்த 5 விரல்களை போன்ற விஷயங்களை வச்சு முகமது நபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவங்களுடைய துணைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், 5 பேர் வச்சு என்ன பண்றது, ரசூலுடைய குடும்பத்தார் நினைவா வைக்கிறோன்ற பேர்ல என்ன பண்றாங்க, ஏறத்தாழ 5 கடவுள் கொள்கை போன்று 5வரையும் கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்துகிற ஒரு மாபாதக செயலை, அப்பட்டமான இணை வைப்பை என்ன பண்றாங்க, முஹர்ரம் வந்த உடனே செய்யறாங்க. அதுக்கு என்ன பண்றது, ஊர்வலம் என்ற பெயரால் 7வது நாள் 10வது நாள் அதுல பெரிய இஸ்லாம் காட்டித்தராத பல காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். என்ன பண்ணிடுறாங்க, நோன்பு வைக்கணும்,
நோன்பு வச்சா பரிகாரம் என்னன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அது என்ன காரணத்துக்கு நோன்பு வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம், ஷஹருல்லாஹில் முஹர்ரம், இது அல்லாஹுடைய மாதம்னு வர்ணிச்சு சொல்லப்பட்டுருச்சு. இதையெல்லாம் கடந்து இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு தாங்களே இஸ்லாம் சொல்லாத பல காரியங்களை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல என்ன, டோட்டலா என்ன பண்றாங்க, இந்த 10 டேஸும் நான்வெஜ் எடுக்க மாட்டோம். இன்னைக்கும் நம்ம நண்பர்கள் நம்மளோட பழகுறாங்க, பேசுறாங்க. இல்ல பாய் இப்ப விட்டாச்சு, ஏன் கொண்டு வரல, என்ன காரணம், ஏன் கொண்டு வர மாட்டீங்க, ஏன் சாப்பிட்றத விட்டுட்டீங்க, அவ்வளவுதாங்க. முஸ்லீம்ல நம்ம ஜாதியில எல்லாம் கிடையாதுன்றார். என்னவா ஜாதியா, எங்க இது இஸ்லாமுங்க, முஸ்லீம் தானே நீங்க. இல்ல நம்ம 10 நாளைக்கு எதுவுமே தொட மாட்டோம், நான்வெஜ் எடுத்துக்கிறோம், கறி மீன் சாப்பிட்றது இல்லை. எந்த அளவுக்கு இல்லறத்தையே தடுத்துடுறது. அது ஒரு மனிதனுடைய உடல் சம்பந்தப்பட்ட, உணர்வு சம்பந்தப்பட்ட, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட, கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் தாம்பத்தியத்திற்கே தடை போடுகிற அளவுக்கு என்ன பண்றாங்க, தாங்களாகவே இட்டுக்கட்டி இஸ்லாம் தடுக்காத விஷயத்த ரசூல்லா தனக்கு தேன ஹராமாக்குனாங்க. நான் சாப்பிடல, எனக்கு பிடிக்கல. நாங்க அதுவும் மனைவிமார் என்ன பண்ணாங்க, சில நேரங்கள்ல அன்னை ஆயிஷா அவங்க இந்த மாதிரிலாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அப்ப நான் எனக்கு ஹராமாக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதே அல்லாஹ் கண்டிச்சுட்டான். எப்படி அல்லாஹ் அனுமதிச்சு நீங்க தடை செய்வீங்கன்னு சொல்லி, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதையே அல்லாஹ் கேள்வி எழுப்பும் பொழுது இவர்கள் தாங்களாகவே தாம்பத்தியத்தை தடுத்து, நான்வெஜ் எல்லாம் தடுத்து, 10வது நாள் என்ன பண்றது, ஊர்வலங்கள்ன்ற பேர்ல போய் அன்னைக்கு போகும் பொழுது யாராவது ஒரு 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 பார்சல், உப்பு பார்சலும் மிளகு பார்சலும் கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். யாராவது கொழுக்கட்டைகள் பிடிச்சு கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துரும். முழுக்க என்ன பண்றாங்க, இஸ்லாம் காட்டித்தராத பல காரியங்களை ரசூல் அழகா சொன்னாங்க. மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் புறசமய கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் அவரை போன்றவர் தான். என்ன பண்றது, தீ மிதிக்கிறோன்ற அளவுல இருக்காங்க, இன்னைக்கு மாற மாட்டாங்க. இவ்வளவு 40 ஆண்டு கால ஏகத்துவ பிரச்சாரம் செய்த பிறகும் கூட அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் மக்கள் சாரை சாரையாக நபி வழியை தேடுகிற பொழுது எது குர்ஆன் சொல்கிறது, எது நபி வழி என்பதை சொல்லி 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 மக்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்ச மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அலையலையாக புதிதாக வருகிற பொழுது இவர்கள் பரம்பரை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு என்ன பண்றது இல்ல, நபி வழியை கிஞ்சிற்றும் கடைபிடிக்காமல் இன்றைக்கும் என்ன பண்றாங்க, இஸ்லாம் காட்டி தராத தீ மிதிக்கிறோன்ற அளவுல இருக்கிறாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் அழகா எச்சரிச்சாங்க. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவர் புகுத்துகிறாரோ அந்த புதுமை எல்லாம் நிராகரிக்கப்பட்டுரும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரத்துன், யாராவது நாம் காட்டித்தராத ஒன்றை செய்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த அந்த புதுமையும் நிராகரிக்கப்பட்டுரும். இப்ப இஸ்லாத்துல புதுமை என்பது வழிகேடு நரகத்துல கொண்டு போய் புகுத்தும். குல்லு லலாத்தின் பின்னார், நிச்சயமாக நரகத்திற்குத்தான் வழிவகுக்கும் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியம் எல்லாம் நபி வழிதானா என்பதை கிஞ்சிற்றும் அறியாமல் அல்லாஹுடைய மாதமாக இருக்கிற இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் செய்யப்படுகிற எந்த அனாச்சாரங்களும் நமக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ, நம்ம ரத்த சொந்தங்களுக்கோ, நம்முடைய நட்பு ஓட்டத்திலோ இருக்கும் என்று சொன்னால் அதை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் இருக்கிறது. எந்த நோக்கத்திற்கு நபிகள் பெருமகனார் நமக்கு நோன்பை சொன்னார்களோ, நோன்பு வைத்தால் என்ன கூலி என்று சொன்னார்களோ அதை கவனிக்க நம்ம கடமை எடுக்கணும். அது மாதிரி சிந்திக்கணும். எந்த அளவுல, மதீனா வந்ததற்கு பிறகு அவங்கள பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பெரிய அளவுல அதை செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப சமீபமா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி வருது. ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம எல்லாமே யூதர்களுக்கு மாற்றமா செய்யறோம். வெள்ளை முடியா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கலர் பூச சொல்லுவாங்க. ஏன், அவங்க வெள்ளை கலர்ல இருக்கிறாங்க. அவங்க தாடிக்கு பூச மாட்டாங்க. செருப்பு போடாம என்ன பண்ணுவாங்க, அவங்க வழிபாடுகள் செய்வாங்க. நீங்க செருப்பு போட்டு கூட தொழுவுங்க நாங்க ரசூலுல்லாஹ், சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி அவங்க சஹர் பண்ண மாட்டாங்க, நம்ம சஹர் பண்ணுவோம் நோன்புக்கு. ஏன், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொன்னார்கள். இந்த கேள்வி சஹாபா பெருமக்களுக்கு வருகிறது. அல்லாஹுடைய தூதரே, யஹூதிகளும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகிற நாள் ஆஷுராவுடைய நாள். நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. ஒரு புறம் நோன்பு வைத்துக் கொண்டே இன்னொரு புறம் என்ன பண்றாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க. ஒண்ணு திருவிழா கொண்டாடலாம், நோன்பு வைக்கிறோம். சரியா? இதுலயும் முரண்பாடு. இன்னைக்கு நீங்க பாருங்க, பஞ்சா எடுக்கிற இடங்கள்ல பாருங்க, 10வது நாள் பஞ்சாவா ஊர்வலம் போறாங்களா, ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, நோன்பு வைங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு புறம் மோர் விநியோகம் பண்ணுவாங்க. ஏன்பா மோரு, இல்ல ஹுசேன் கொல்லப்பறக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கேட்டார், ஒரு வயலும் கொடுக்கல, அதுக்காக நாங்க என்ன பண்றோம், அந்த நினைவா மோரை விநியோகம் பண்றோம். ஏன்னா நோன்பு வைக்க நீங்க தானே சொன்னீங்க. ஒரு பக்கம் நோன்பு வைன்றது, இன்னொரு பக்கம் செலிப்ரேஷன் பண்றது, இன்னொரு பக்கம் என்ன பண்றது, இப்படி ஏராளமான மாற்றங்களை விரும்ப இஸ்லாம் சொல்லாத ஒண்ணு செஞ்சா அப்படித்தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வின் தூதரே, அவங்க கண்ணியப்படுத்துறது மாதிரி இருக்கு, அதனால நம்மளும் கண்ணியப்படுத்துறோம், சரிதான்.
ஆனா நோன்பு வைக்கிறோம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் இருந்தால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், முஹர்ரமுடைய 9வது நாளும் நோன்பு நோற்பேன். அப்ப அன்புக்கினியவர்களே, நம்ம நோன்பு வைக்க வேண்டியது முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 என்பதை மனதிலே பதித்து நம்ம என்ன பண்ணணும், நபி வழியில நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னாதான் அதற்கான கூலிகளை பெற முடியும். என்ன காரியத்திற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களோ அது மட்டும் நமக்கு போதுமானது. வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு வஹு ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாஸிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல் இம்ரானுடைய 85 வசனத்துல சொல்றான், இஸ்லாம் அல்லாத ஒன்றை யாரேனும் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது ஏற்கப்படாது, மறுமையிலே அவர் நஷ்டவாளியாக இருப்பார். இப்ப நபி சொன்னதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே நமக்கு போதும். அதை தாண்டி எவர் கற்பித்ததும் மூட நம்பிக்கைகளும் மக்கள் மத்தியில் இருக்கிற பிரபல்யமான விஷயங்களும் நமக்கு அது தேவையில்லை. குர்ஆனும் நபி வழியும் எதை போதிக்கிறதோ அதுதான் இஸ்லாம். அதை கடைபிடித்து மறுமையிலே வெற்றியடைகிற நல்ல மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்கினியவர்களே, நமது தென்சென்னை மாவட்டத்துடைய மேற்கு சைதாப்பேட்டை கிளையில் பள்ளிவாசலுக்காக இடம் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் ரூபாய் அளவுக்கான இந்த பில்டிங்கோட சேர்ந்து வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசலுக்காக அந்த பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்ட தொகை என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கடனாக நம்ம கிளை நண்பர்களிடத்துல, சகோதரிடத்துல, தாய்மார்கள்ட்ட தங்கமாக வாங்கிய அந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கு. இப்ப இன்றைக்கு ஜும்மா வசூலை அந்த கிளைக்கு நாம் தர இருக்கிறோம் என்பதை மனதிலே பதித்து அல்லாஹுடைய பாதையில நம்ம நிறைய தர்மங்களை செய்யுங்க. நமக்கு என்ன தோணும்னு சொன்னா, மாசந்தோறும் இப்படிதான் கேட்குறீங்க, பள்ளிவாசல் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது, நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ல கேள்விகள்லாம் உள்ளத்துல எழும். அது மாதிரியான சிந்தனைகளை ஷைத்தான் போடுவோம். மதீனத்து அன்சாரிகள், அல்லாஹ் குர்ஆன்ல அன்சாரிகள்ன்ற பேரே என்ன பண்றான், சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அவங்களே சிலாகித்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் எங்களுக்கு அன்சாரின்னு பேர் வச்சான், உதவியாளர்கள்னு பேர் வச்சதே யாருன்னா அல்லாஹ் தான். எப்படி முஸ்லீம் என்று நமக்கு பெயரிட்டானோ அதுபோல மதீனத்து அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தான் அன்சாரிகள் என்று பெயர் வைத்தான். அந்த அன்சாரிகள்ல சிலர் பேசினாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா, என்ன பேசுறாங்க, ரகசியமா அவங்களுக்கு மட்டும் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, இஸ்லாம் ஒரு நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹ் இப்பதான் இஸ்லாத்துக்கு கண்ணியத்தை கொடுத்துட்டானே, மக்கள் அலையலையா நிறைய வந்துட்டாங்களே, நிறைய மக்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணோம்னு சொன்னா என்ன ஆயிரும், நமக்கு பெரிய சிக்கல் ஆயிருமே, நம்ம பொருளாதாரம்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்படியே கொடுத்து 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 நம்ம ஒரு மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி அன்சாரிகளில் சிலர் பேசினார்கள். உதவியாளர்கள் என்று அல்லாஹுவால் பட்டம் சூட்டப்பட்ட, சிலாகித்து பேசப்பட்ட அந்த அன்சாரிகளில் சிலர் ரகசியமாக பேசப்பட்டதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுஹத்தி வஅஸினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், உங்கள் கரங்களால் நீங்கள் நாசத்தை தேடாதீர்கள். என்னது, அன்சாரிகள்ல சிலர் பேசுறாங்க, இல்ல கொடுத்தது போதும், ரொம்ப கொடுத்துட்டோம், நிறைய நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, நாசமா போயிட்டு இருக்குதுன்றது மாதிரி அவர்களுடைய தோற்றம் வருகிற வேளையில் அல்லாஹ் என்ன பண்றான், எச்சரிக்கிறான், உங்க கரங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, நாசத்தின் பால் எடுத்துட்டு போகாதீங்க, தப்பு பண்றீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, வஅஸினு நீங்கள் நன்மை செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்வோரை மட்டும்தான் அல்லாஹ் நேசிப்பான். எப்பயுமே முஸ்லிம்னு சொன்னா எந்த காலகட்டமும் இல்லாமல் வாழுகிற வரை, உயிரோடு உள்ளவரை அல்லாஹுடைய பாதையில் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, மா நக்கசது சதக்கத்துன் மின்மால், உங்களுடைய தர்மம் ஒரு நாளும் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது. மறைமுகமான விஷயம் என்ன, நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏழையா ஆக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், செல்வம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன பண்ண போறான், நீங்க தர்மம் செய்யற காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான், குறையாது. ஏன் குறையாது, நபி அதைத்தான் சொன்னாங்க, தர்மங்கள் செல்வத்தை கம்மி பண்ணாது. ஒரு காலத்தில் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ரோட்டுக்கு வர மாட்டீங்க. ஏன், ஒரு புறம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். நபி அவங்களை நம்ம முன்மாதிரியா பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது சுருக்கமா சொல்றேன், நேரத்தை கவனத்துல கொண்டு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, உஹதுடைய சண்டை களத்துல இருந்தாங்க. எதிரிகளுடைய மொத்த பார்வையும் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பகுதியில் என்ன தேவை, முதல்ல பள்ளிவாசல் தேவை. ஒரு தளம் இருந்தால்தான், ஏகத்துவ இறை இல்லம் கட்டப்பட்டால்தான் அதை கொண்டு மக்கள்கிட்ட என்ன பண்ண முடியும், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். வாடகை கட்டிடம் சரி ஓகே தான், வேற வழியெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதே காலகாலத்துக்கு இருக்க முடியாது. சொந்த பள்ளிவாசல் என்பது
ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு தேவை. ரசூலுல்லாஹ் எப்படி மதீனாவிற்கு போனதற்கு பிறகு குபாவை ஏற்படுத்தினார்களோ, நபவியை உண்டாக்கினார்களோ, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உயிருள்ள வரை பள்ளிவாசல் கட்டப்பட்ட நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எந்த சஞ்சலமும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, எதிரிகளுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணலாம் நினைக்கிற மாதிரி நம்மள பள்ளிவாசல் கேட்ட நம்ம வசூல் கேட்டணும், இங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொந்த வேலையை கேட்கிற மாதிரி. மத்தவங்கள என்ன பண்றாங்க, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதெல்லாம் ஒரு புறம் பார்க்கிறோம். சுன்னத் வல் ஜமாஅத்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, கெட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் காசு கிட்டே இருப்பாங்க, உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்றது மாதிரி என்ன பண்றாங்க, பல பேச்சுக்களை ஏச்சுக்களையும் விமர்சனங்களையும் வைப்பதை பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு சூழலிலும் முஸ்லீம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யார் என்ன பேசினாலும் சரி, நம்மை பொறுத்த வரைக்கும் நபி எப்படி இருந்தாங்க. சில போர்க்களங்களுக்கு ரசூலுல்லாஹ் போகாம இருந்தாங்க, காரணத்தை அவங்களே சொன்னாங்க. சில போர்களுக்கு வராம நான் பின்தங்குறேன், என்ன காரணம், நான் போறேன்னு சொன்னா நிறைய பேர் வர்றீங்க, நான் போறேன்னு சொன்னா என்னோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு ஏராளமானவர்கள் வருகிறார்கள், எனக்கும் வாகனம் போதுமானது இல்ல, உங்களையும் கூட்டு போறதுக்கு எந்த போதிய வாகனம் இல்ல, ரொம்ப வருத்தப்படுறீங்க, உங்களை பின்தங்கி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போரிட்டு, நான் கொல்லப்பட்டு, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு, மீண்டும் கொல்லப்பட்டு, மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு, மீண்டும் கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு உயிர் தர வேண்டும், இப்படி நான் மீண்டும் மீண்டும் கொல்லப்பட வேண்டும் என்பதைத்தான் விரும்பினார். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பமே என்னதா இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொல்லப்படணும். ஒருவேளை அல்லாஹ் எனக்கு உயிர் தரான்னு சொன்னா மீண்டும் நான் தியாகியாக மறுபடியும் ஷஹீதாகணும், மீண்டும் உயிர் தந்தால் மீண்டும் ஷஹீதாகணும். உஹதுடைய சண்டைக்களத்துல ரசூலுல்லாஹ் நிற்கும் பொழுது எதிரிகளுடைய பார்வையை சஹாபாக்கள் அரவணைச்சாங்க, காத்து நின்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் தலையை உயர்த்தி பார்க்காதீர்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எதிரிகளுடைய அம்பு உங்களுடைய நெஞ்சை துளைக்கும், ஒருவேளை அப்படி வந்தால் என் நெஞ்சு உங்களுக்கு கவசமாக இருக்கும். சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை காப்பாற்றணும்னா நபி இப்ப இருக்கணும், இஸ்லாம் வளரும்னா முகமது நபி இருக்கணும். அதுபோல இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பிப்பதற்கு அடித்தள நாதமே பள்ளிவாசல் தான். அன்புக்கினியவர்களே, அதையெல்லாம் கடந்து ரசூலுல்லாஹ்வை எதிரிகள் தாக்கினார்கள், தலைக்கவசம் தலையிலே வைத்து உடைக்கப்பட்டது, நபிகளாருடைய முகமெல்லாம் ரத்தம் வழிந்தது, நபிகளாருடைய பல் நொறுங்கியது. எல்லாவற்றையும் கடந்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, திரும்ப திரும்ப சொன்னது, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போவேன், கொல்லப்பட்டாலும் மீண்டும் உயிர் கொடுத்தாலும் அல்லாஹ் உயிர் தந்தாலும் மறுபடியும் நான் போர்க்களத்துக்கு போவேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தியாகத்தை மேம்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் உண்மையில் இறைவனை பயந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய இந்த ஜமாத்துடைய பணிகளில் நம்முடைய பங்களிப்பு எல்லா காலத்திலும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக நம்முடைய பொருளாதாரங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சிரம நிலையில் இருக்கிற மேற்கு சைதாப்பேட்டை கிளைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க சொந்த விஷயத்துக்கு கேட்கல, ரசூலுல்லாஹ் அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், கல் புனியானிய சுத்து பஹலுஹு பஹலா வஸப்பக பைன அஸாபிஹ். ஒருவர் என்ன பண்ணணும், இன்னொருத்தருக்கு கட்டிடத்தை போன்று வலு சேர்க்கணும். கஷ்டத்துல இருக்கிறாங்க, சிரமத்துல இருக்கிறாங்க, வாங்கின கடனை திருப்பி தரணும்னு சொன்னா நம்மளால என்ன இயலுமோ, சில நூறுகளோ ஆயிரங்களோ என்ன முடியுமோ என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விற்காக தந்து உதவுங்கள். அல்லாஹ் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை தந்து நம்மை அரவணைப்பான் என்று சொல்லி நிறைவு செய்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.